பேசல குபேந்திரன், ஒரு அதிமுக வந்து ஒன்றிணைந்தால்தான் 2026 தேர்தலை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இது கலை யதார்த்தமா இல்லைன்னா ஒரு திட்டமிட்ட பரப்புரையாக இது முன்வைக்கப்படுதா? ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் தலைமையில் கட்சி உறுதியாக இருக்கு, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு கோகுலேந்திரா அவர்கள் சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கட்சி தலைமை சின்னம்லாம் கொடுத்த பிறகு இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? டிபேட்டுக்கு வேற தலைப்பு வச்சுட்டு கேள்வி மட்டும் என்கிட்ட மாத்தி கேட்டீங்க. ஆனா என்ன விஷயம் தொடர்புடையதா அடுத்து இதயம் இனித்தது கண்கள் பணித்தது அப்படின்ற ஒரு காட்சி அதிமுக வந்து விடாதா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள்லாம் ஏங்கி கிடக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சண்டை பிடிக்கிறாரு, அதற்கு இணையாக இபிஎஸ் ஒரு பக்கம் சண்டை பிடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் மீடியா ஒரு பக்கம் டெய்லி இப்போ பரப்புரை பண்றோம், விவாதம் பண்றோம். ஆளுங்கட்சி ஒரு பக்கம் அந்த கட்சி அது ஒன்றிணைய கூடாத அளவுக்கு ஏதோ ஒரு சதி பண்ணுதுன்னு அவங்க புலம்புறாங்க. அப்போ இந்த ஒன்றிணைக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியுமா என்பது வேறு. ஆனால் இதுல முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நீங்க இத்தனை பிரச்சனைக்கு பிறகும் நேற்று ஒரு அறிக்கை விடுறாரு எடப்பாடி. அது கடுமையான அறிக்கை. அதாவது நான் எந்த சமரசத்திற்கும் தயாராக இல்லை. உண்மையிலே அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன். எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் நான் யார் பக்கம் போக மாட்டேன். இந்த பக்கம் ஓபிஎஸ் பக்கம் போக மாட்டேன், டிடி பக்கம் போக மாட்டேன், சசிகலா பக்கம் போக மாட்டேன். நீங்க என்ன டீகோட் பண்ணி சொல்லிருங்களா? பாஜக பக்கம் பயிறு, ஓனாய், ஆடு இதெல்லாம் யார மீன் பண்றாருன்னு நீங்க டீகோட் பண்ணிருங்க. பாஜக பக்கமும் போக மாட்டேன் நிக்கிறார்ல சார், எடுத்து கொடுக்கிறேன். அதனால உண்மையிலே ஒரு துணிச்சலான அறிக்கை நேற்று வந்தது. அந்த துணிச்சலுக்கு பாராட்டுகள். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து இப்ப எல்லோரும் என்ன நினைக்கிறோம், திமுக வலிமையாக இருக்கணும், அதற்கு இணையாக அதிமுக வலிமையாக இருக்கணும், தமிழ்நாட்டில் வேறொரு சக்தி வந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் வந்து ஒரே கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள். அதுல என்ன விஷயம்னா, இது எல்லா விஷயமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் கட்சியில் ஒரு சின்ன சேதாரம் இருக்கிறது, அது சேர்த்து விட்டால் சரியாகிவிடும் எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாள் அமைதியாக இருங்கன்னு உண்மையில் எடப்பாடி சொன்னாரான்னு தெரியாது. அவருடைய தூதுவர் போல ராஜன் செல்லப்பா ஒரு கருத்து வைக்கிறார். சரி, அந்த கருத்து வைத்த பிறகு ஓபிஎஸ் சும்மா இருக்கிறாரா? சும்மா இருக்க மாட்டார். முதல்ல என்ன சொல்றாரு, நான் நிபந்தனையை வைக்கல, கட்சியில் சேர போறேன்னாரு. எனக்கு யாரை சிபாரிசு பண்ணாதீங்க, அவங்க யாரும் எனக்கு தேவையில்லைங்கிறாரு. இன்னைக்கு வந்து தேவையில்லாம வார்த்தைகள் விடுகிறார்கள். டிடி தினகரன் ஒரு பக்கம் வீணா போன எடப்பாடிங்கிறாரு. அப்போ ஒன்றிணைக்கூடிய காட்சிகள் வந்தாலும் அல்லது ஒரு அமைதியான சூழல் வந்தாலும் அது வந்து ஏற்படாத வகையில் அவர்களே அடித்துக் கொள்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய தைரியத்தை சொன்ன எடப்பாடி பழனிசாமி தைரியத்தை. இப்போ என்ன அவசரம்? ஒன்றிணைய வேண்டிய அவசரம் என்ன? சரி, தேவையில்லை. ஏனென்றால் கூட்டணி போடுவதற்கு தேர்தல் அறிவித்து வேட்பாளர்ல முடிவு செய்து அந்த கடைசி முதல் நாள் ஒரு நாள் போதும். ஏன்னா 2011 ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு, அதிமுகவும் தேமுதிகவும் அந்த ஒப்பந்தம் போட்டது அந்த வேட்பாளர் நாள் 4 நாட்களுக்கு முன்பு சைன் ஆச்சு. அப்ப யோசித்து பாருங்க, எடப்பாடிக்கு தெரியும்ல அந்த கட்சியில் இருந்தவர். 2011 இப்படிதான் மீடியா ஒரு பக்கம் அடிச்சு விடுவாங்க, கட்சிகள் ஒரு பக்கம் அடிச்சு விடுவாங்க. இப்ப வந்து நீங்க வந்து அவர் பொறுமை காக்கிறார் அல்லது அவர் எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கு, வேற ஏதாவது திட்டம் வைத்திருக்காரு நமக்கு தெரியாது. அவர் சொல்லணும் அவசியம் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்கிட்டே சொல்லியாங்க. இப்ப செங்கோட்டையன் உட்பட 6 பேர் போய் பார்த்தாங்க. பார்த்த பிறகு கூட ஒரு உண்மை சொல்லி சந்திப்பே இன்னமும் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு கூட கலந்துக்கல அல்லது தள்ளி இருக்கிறாரு. திரும்ப அவர் செய்தியில வந்துட்டே இருக்காரு. விளக்கம் ஒன்று சொல்லியிருக்காரு, அது வேற. ஆமா, அவர் என்ன பண்ண போறாரு? செங்கோட்டையன் முரண்டு பிடித்தார் என்று கேட்டு வந்து முரண்டு பிடித்தார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதாவது ஒரு 10 எம்எல்ஏ, சரி, ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அல்லது ஒரு 5 மாவட்ட செயலர், நகர செயலர், ஒன்றிய செயலர், 10 பேர் அவர் போய் பார்த்து, அண்ணே நீங்க எடுத்து ஸ்டாண்ட் ரொம்ப ஸ்டாண்ட் ஒன்றும் வரலையா? அதை விட முக்கியமான விஷயம், நீ இவ்வளவு பேசுறீங்களே, இப்போ ஓபிஎஸ் போய் செங்கோட்டையனை பார்க்கலாம்ல. உண்மையிலே எடப்பாடியை விட ஒரு சீனியர் லீடர் செங்கோட்டையன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு உங்களை ஓரம் கட்டுகிறார்கள் அல்லது நீங்கள் சொன்ன கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்ற முறையில் ஓபிஎஸ் கூட சந்திக்க. அப்போ என்ன யோசித்து பாருங்க, டிடிவி ஓபிஎஸ் சந்திக்க மறுக்கிறார், 2 பேர் சேர மறுக்கிறார்கள். இந்த சசிகலா டிடிவி ஓபிஎஸ் 3 பேரும் சேர மறுக்கிறார்கள். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது நிபந்தனையின்றி கட்சியில் இணைய தயார் என்று சொல்கிற ஓபிஎஸ் அவர்கள் இந்த என்ன பேட்டி கொடுக்கிறார்? ஒற்றை தலைமை தான் தோல்விக்கு காரணம். சரி, 2021 நீங்களும் சேர்ந்து இருந்தீங்க, ஏன் அதிமுக தோத்துது? அப்போ சப் கொஸ்டின் விட்டு மெயின் கொஸ்டின் வர, வெற்றி கூட்டணி அமைக்கிறது இதுக்கு என்ன இப்போ இருக்கக்கூடிய சவாலா இருக்கா? இல்ல அவர் நீங்க சொல்ற மாதிரி யாருக்கும் தெரியாம 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே தெரியாம ஒரு வியூகம் வச்சிருக்கார் அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது அதுக்கு திரும்ப வந்தார். 2011 தேமுதிக
எங்க வரும் அப்படின்னு தெரியாது. ஒண்ணு சேர விடாம செய்வதற்கு டேப் எல்லாம் வெளியாச்சு. உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒரு டேப் ரிலீஸ் பண்ணாரு. அப்ப உண்மையிலே தேமுதிக அதிமுக வரவே வராதுன்னா அந்த மாதிரி டேப் அது. அப்படிப்பட்ட சூழல்ல வரவிடாமல் தடுக்கிற சக்தியை எடப்பாடி அறிவார். அப்ப இப்பவே சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார். நான் ஓப்பனா சொல்றேன், விஜய் வருவார் என்று எடப்பாடி காத்திருக்கிறார். ஆனால் விஜய் வரவிடாமல் தடுப்பதற்கு பல சக்திகள் வேலை செய்யலாம். சோ அதனால அவர் காத்திருக்கிறார். சோ முன்னாடியே அவர் வாய் விட்டாலோ இல்ல விஜய் வாய் விட்டாலோ ஒரு சிக்கல் இருக்கிறது. சோ அதனால இந்த ஒன்றிணைப்பு கூட்டணி எல்லாமே அக்டோபர் மாதமோ நவம்பரோ டிசம்பரோ தொடங்கி ஜனவரியில முடிய போகுது, இல்ல பிப்ரவரி மாசம் முடியும். நிறைய பேர் உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாமே அக்டோபர் வரைக்கும் காத்துருங்க, அக்டோபர்ல ஒரு புயல் இருக்கு, அக்டோபர்ல மாற்றம் இருக்குன்றீங்க. அது என்ன அக்டோபர் மாற்றம்ங்கிறதையும் கேட்டுக்கிறேன். வர முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு கோலாகலம், எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க இப்போ அதிமுகவுக்கான கூட்டணி வாய்ப்புகள்? அல்லது இப்போ ஒரு ஆண்டு தான் இருக்கு ஆட்சி, இன்னொன்னு அவங்க இன்னொரு தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி? ரொம்ப ரொம்ப நெருக்கடியான நிலையில் ஏடிஎம்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கூட்டணி ஒன்று தான் அதுக்கு தீர்வாக இருக்க முடியும். ஒரு வலுவான கூட்டணி. இப்போ தொடர்ந்து 2019 திமுக வெற்றி பெற்று கொண்டு வருவதற்கு காரணம் ரொம்ப வலுவான ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸை அவங்க இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் காரணம். ஒருவேளை திமுக பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாமே கடந்த காலத்தில் ஏடிஎம்கேயோட இருந்தது தான். அந்த கட்சிகள் எல்லாமே ஏடிஎம்கேயோட இருந்தது அப்படின்னா இன்னைக்கு திமுக இருக்கிற இடத்துல ஏடிஎம்கே இருந்திருக்கும், ஏடிஎம்கே இருக்கிற இடத்துல திமுக இருந்திருக்கும். அப்படிதான். அப்படிங்கிறப்போ வலுவான கூட்டணிங்கிறத தவிர்த்து வேற ஆப்ஷன்ஸ் எடப்பாடியாருக்கு கிடையாது. முதல் விஷயம். அப்படின்னா இப்போ அடுத்தாப்புல யாருடன் கூட்டணி அப்படின்னு இதுல வந்து ரெண்டு விதமான இது இருக்கு. ஒன்று விஜய், அவரோட கூட்டணி வைக்கலாம், அந்த சைட் போகலாமா. இன்னொன்று பிஜேபி, இந்த சைட் போகலாமா அப்படின்றது. இப்போ விஜயை பொறுத்தளவில் விஜயனுடைய ரசிகர்கள் இன்று கட்சியில் இருக்காங்க. அத்தனை பேரும் விஜயை வந்து ஒரு முதல்வராக பார்க்குறாங்க. விஜய் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ விஜய் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வைப்பாரா? ஒருவேளை அரசியல்ல எந்த விதமான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் வரலாம். அது கடைசி நிமிஷம். நான் வந்து தியரிட்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப விஜய் வருவாரா என்னங்கிறது தெரியாது. விஜய் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி வரணுமா, பவன் கல்யாணம் ஆகணுமா, அவர் தானே முடிவு பண்ணுவார். நமக்கு தெரியாதுல்ல. இல்ல அவர் முடிவு பண்ணுவார். ஆனால் அவருடைய ரசிகர்கள், அந்த நான் என்ன சொல்றேன்னா அவருடைய ரசிகர்கள் அது வந்து ஒரு பெரிய பிரஷர் குரூப்ல அவங்க வந்து விஜய் எப்படி பார்க்கறாங்க. ஓகே, அவங்க வந்து எப்படி இப்ப எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருந்தாங்க. முதல் தேர்தலில் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து முதல்வர்ங்கிற அந்த கேட்டகரியில இல்லாம ஏதோ ஒரு துணையா ஏதோ ஒரு கட்சியில போய் ஒட்டுறதா அவங்களுடைய ரசிகர்கள் ரசிப்பாங்களா? சோ அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குல்ல. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பிஜேபியோட போகலாமா, இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு விஷயம் இப்ப பிஜேபிக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, ஏன்னா தொடர்ச்சியா அவர் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டே தானே இருக்கிறாரு. அதுக்கு முன்னால கூட்டணியிலேயே இருந்திருக்காங்க, கூட்டணி இல்லைங்கிறதுக்கும் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால ஜெயலலிதா வந்து கூட்டணியை வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதற்கு பிறகு 2019 எடப்பாடியார் அவர்கள் கூட்டணியை வச்சிருக்காங்க. இது அரசியல். நான் அரசியலை யதார்த்தமாவே பார்க்கிறேன். என்டிஏ வந்து இந்த 2024 பாத்தீங்கன்னா இப்ப இந்த கூட்டணி 2021 இருந்த கூட்டணி நீடித்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு ஒரு சாதாரண அரித்மெட்டிக் கணக்கு போட்டால் 13 லோக்சபா தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதோடு மட்டுமல்ல அசம்பிளி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த என்டிஏ தொடர்ந்ததுன்னா 85 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல என்டிஏ லீட் பண்ணிருக்கு. 33 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல ஜஸ்ட் 3% மார்ஜினுக்குள்ள அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க.